ஹலோ யூஎஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ராகியில் செஞ்ச நெய் அல்வா பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லாரும் நிறைய அல்வா நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அதில் ராகியில் அதுவும் சிறுதானியத்தை செஞ்ச அல்வா, நாட்டு சக்கரை செஞ்ச அல்வா இன்னைக்கு நம்ம சாப்பிடுவாங்க பார்த்தா பெரும்பாலும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு அதை செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க. நம்ம இது செய்கிறதுக்காக வேண்டி நம்ம செஞ்சுருக்கோம். ராகி முந்தின நாள் இரவு ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சது கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரமாவது நம்ம அது ஊறினா தான் நமக்கு அந்த பக்குவம் வரும். ஊற போட்டு வச்சு அந்த ராகியை நம்ம என்ன செஞ்சோம், மிக்சியில் போட்டு இப்போ என்ன செஞ்சுருக்கோம், திரிக்கிறோம். திரிக்கிறதுக்குன்னா இதில் தான் நம்ம பால் எடுக்க போகிறோம். ராகி பால் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா, நிறைய பால் எடுக்கணும்னா ஒரு டைம் நம்ம அந்த வரக்கூடிய அந்த பால், முதல் டைம் வரக்கூடிய அந்த பால் தான் நமக்கு தேவை. 2வது டைம் நம்ம எடுக்க மாட்டோம். அந்த பால் போதுமானது. அதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு நம்ம திரிச்சிட்டு என்ன செய்கிறோம், அந்த இதை வடியில் போட்டு நம்ம இப்போ வடிக்கிறோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வடிக்க அந்த பால் நமக்கு என்ன செய்யும், ஃபுல்லாக அந்த பால் வந்துடும். அந்த பால் நம்ம ஒரு சட்டியில் எடுத்து இப்போ பால் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு போனால், இன்னொரு சட்டியில் நாட்டு சர்க்கரையை ஃபுல்லாக போட்டு இது தண்ணியில் போட்டு நினைஞ்சிடும், அடுப்பில் வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா, அதில் கிடக்கிற நாட்டு சர்க்கரை இருக்கக்கூடிய அந்த தூசி மண்ணெலாம் கீழே படைஞ்சிடும். நம்ம நல்லதை மட்டும் வடித்து, அதுவும் ஒரு வடியை விட்டு வடித்து நம்ம நினைஞ்சிடும். பெரிய சட்டி இல்லை நம்ம டைரெக்டாக ஏற்றிட்டோம். இப்போ கீழே அடுப்பு எரியுது. இப்போ நம்முடைய ஒர்க் அல்வாவுக்கு உண்டான அடுப்பில் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நாட்டு சர்க்கரையில் அந்த கொதிக்கிற அந்த நாட்டு சர்க்கரையில் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற அந்த ராகியினுடைய பால் அதை நம்ம சேர்க்குறோம். கிண்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கை விடாமல் கிண்டணுங்க. என்ன செய்யக்கூடாது, கண்டினியூஸாக நம்ம கிண்ட வேண்டி இருக்கும். இப்போ கிண்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, நம்ம நெய்யில் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த எடுத்து வச்ச சூடு பண்ண நெய்யை இப்போ பக்கம் வந்துடுச்சு. பக்குவம் வந்த பக்குவத்தில் நம்ம இப்போ நெய் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தொடர்ச்சியாக இன்னும் நல்லா நம்ம தொடர்ச்சியாக கிண்டுறோம். கிண்டிக்கிட்டே இருக்கோம். இது உங்களுக்கு பார்க்குறது கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம 25 நிமிஷம், அரை மணி நேரம் ஆக போகுது. நல்லா கிண்டுறோம். நெய்யில் கடந்து நல்லா ஊறுது. நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கப்பட்டால் 100% நெய் மட்டும்தான் அதில் நல்லா ஊறி, அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கும் வாசத்துக்கும் காரணம் அந்த நெய் தாங்க. அந்த நெய்யில் போட்டு இப்போ நம்ம ஊறுது, கிண்டிகிட்டே இருக்கிறோம். அந்த பக்கம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், சட்டியில் ஒட்டாத மாதிரி உண்டான பக்கம் வரும். நம்ம அதை தொடர்ச்சியாக கிண்ட நம்ம அந்த நெய்யில் நின்று வேகிறது தான் நமக்கு அந்த சுவையினுடைய முக்கியமான காரணம். இப்போ அதே நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்னொரு பக்கம் முழு முந்திரியை நம்ம உடச்சி வச்சுருக்கிறோம். முழு முந்திரி தான் நம்ம வாங்கினது. உடச்சதை நம்ம செஞ்சுருக்கோம். நெய் ஊற்றி இன்னொரு சட்டியில் இன்னொரு பக்கம் நம்ம வறுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வறுத்து ரொம்பலாம் இல்லைங்க, கொஞ்சம் நேரம் லேசாக அந்த வாசம் வரும். அதே மாதிரி அந்த நிறம் லேசாக மாறும். அந்த அளவுக்கு உண்டான வறுத்துறது போதும். ரொம்ப நிறுத்திங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சிடும், அது கருகிடும். இப்போ பக்கம் நறுங்கிட்டு இப்போ நம்ம அல்வாவை கிட்டத்தட்ட இறக்க போகிறோம். நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம போட்டிருக்க அந்த நெய்யை என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே போட்டு ஃபுல்லாக கிண்டுறோம். அப்போ தான் அது அல்வாவோடி மேலே ஃபுல்லாக நல்லா உள்ளே மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக வேண்டி அந்த ப்ராசஸ் கிண்டுறோம். கிட்டத்தட்ட இறக்குற நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கன்சிஸ்டன்சி சட்டியில் ஒட்டாமல் ஃபுல்லாக வரக்கூடிய அந்த பக்கம் வருது. இப்போ இறக்கிட்டோம். இப்போ கீழே நெய் தடவி வச்சிருக்கிற ஒரு பெரிய ட்ரையில் நம்ம ஃபுல்லாக சட்டியில் உள்ளதை நம்ம கொட்டுறோம். பார்க்குறீங்க, நமக்கு பார்க்குறதுக்கே என்ன செய்யுது, அவ்வளோ அருமையாக இருக்குது. அது வாசம் கிட்ட நிற்கும்போது உங்களுக்கு அதை உணரும்போது தெரியும். அதை ஃபுல்லாக அந்த வாசம் என்ன செய்யும், ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம அதை ஃபுல்லாக சட்டியில் விரித்து வைக்கிறோம். ஃபுல்லாக எல்லா பக்கம் அப்போ தான் காயும். பார்க்குறீங்களா, சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஏன்னா அதுவும் அந்த சட்டியிலேருந்து எடுத்து அந்த கடைசியில் அந்த முருகலோடு வர்றது, சாப்பிட்றது, அந்த சுவை இருக்கேன் முடியாது. அருமையான சுவை நம்ம டேஸ்ட்டு பார்த்தாச்சு. இப்போ நீங்களும் அந்த டேஸ்ட்டை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த சட்டியில் ஃபுல்லாக உள்ளது நம்ம இப்போ அடுத்ததான் நினைக்கிறோம் பேக்கிங்காக வேண்டி, நம்ம ஆர்டர் எடுத்த மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி சகோதரர்கள் நம்ம நேரத்தான் வாட்ஸ்அப்பில் போட்டோம். நிறைய பேர் ஆர்டர் தந்துருந்தாங்க. அவங்களுக்கு பேக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வெயிட் மிஷினில் நம்ம போடுறோம். அலுமினிய ஃபாயிலில் போட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பேக்கிங் ஆர்டர் பிரகாரம் நம்ம எடுத்து தனித்தனியாக கவரில் எடுத்து போட்டு கொடுக்க வேண்டியது தான் பாக்கி. ஓகே, ஆர்டர் தந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக அடுத்த வாரம் நம்ம அல்வா போடுறதா இருக்கோம். தேவைங்கிறவங்க கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பர் அதிலே உங்களுக்கு வரும் ஸ்க்ரோலில். நீங்கள் தேவை இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, வைங்க. இது ஸ்மைலி வேலை பார்க்குற மக்கள் செய்கிறாங்க பாருங்கள். இப்போ பேக்கிங் முடிஞ்சுது.
கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்குள்ளே இருக்கும் நினைக்கிறேன். பேக்கிங் பண்ணி கம்ப்ளீட் ஆனால் தான் தெரியும். இப்போ 10 கிலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்த ஆர்டர் எடுப்போம். தேவையில்லை வாங்குறவங்க வாங்கிக்கிறங்க.